ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தே கால் ஹிம் ஓஜி. இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா டிவிவி என்டர்டெயின்மெண்ட் அவங்க தான் இது பண்ணுறாங்க. திடீர்னு இதோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே நானே பக்குன்னு பயந்துட்டேன். என்னன்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி பார்த்தா இதோட ஓன் இதில் வந்து அது ரிலீஸ் ஆகலை. ஸோ எல்லாமே டம்மி. சரி, ஓகே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஒரிஜினல் கதை என்னென்னா, மும்பையில் ஒரு தலைவர் ஒருத்தர் இருக்கார். அதாவது நம்ம ஹீரோ. அந்த ஹீரோ யாருன்னு உங்களுக்கே தெரியும். பட் அதை நான் அப்புறம் சொல்கிறேன். அது ஓப்பனிங்கில் என்னென்ன பார்த்தா எல்லாமே ஒரு ஏற்கனவே நம்ம தெரியும், மும்பைனால ஒரு பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர் வாராக தான் இருக்கும். எல்லா இதுக்கு எடுத்தாலும் துப்பாக்கி, கத்தி, ரத்தம் இதுவே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போயும் அதே தான் நடக்குது. ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு வார் மாதிரியே போய்கிட்டு இருக்கு. அங்கே ரவுடிசம் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் வராரு. அந்த போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாத்தையும் சும்மா அடித்து பட்டையை பறக்க விட்றாரு, எல்லாத்தையும் போட்டு தள்ளுறாரு. ஏன்னா பயங்கரமாக எல்லாத்தையும் நீதி நேர்மை அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கண்ட்ரோல் கொண்டு வர்றாரு. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த போலீஸ் வந்து அங்கே ரொம்ப பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால ரவுடிசம் எல்லாத்தையும் அழிக்கிறாரு. திடீர்னு அவர் காணாமல் போயிடுறாரு. அவர் காணாமல் போனது கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் வர்றாரு. ஆனால் அவர் வந்தப்போ இருந்த மாதிரி மும்பை திருப்பி இல்லை. அந்த ஓஜி தான் ரிட்டர்ன்ஸ், அதுதான் இது. சரி, ஓகே. அவர் வர்ற நேரத்தில் அங்கே இருந்த ரவுடிசம், அதாவது ரெண்டாவது வந்த வர்றப்போ இருந்த ரவுடி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வெட்டி வீழ்த்துறாரு. ஸோ அந்த ஹீரோ தான், வேறு யாரும் இல்லை. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம பவன் கல்யாண் நம்ம அண்ணன் அவர் தான். பார்த்திங்கன்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன். ஏற்கனவே அவருக்கு ஆக்ஷன் நான் சொல்ல வேண்டியதே இல்லை. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பக்கா மாதம் வந்து ஆக்ஷன் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கிளிப்பு பார்த்திங்கன்னா ஒரு புலி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபேஸே இருக்கும். பட் அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இல்லை, ஆக்சுவலாக அவரோட நடையே வந்து அவரோட ஸ்டைலும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும், பக்கா மாசாக தான் இருக்கும். ஸோ இந்த இதில் எப்படின்னா அவர் ஒரு போலீஸ்காரராக இருக்கார். ஸோ அந்த போலீஸ்லேருந்து அவர் வெளியில் வந்து அவர் திருப்பி வெளியில் வராரு. இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.